இந்த நாளின் செய்திக்காக எபேசியர் 1 அதிகாரம் 19 வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். வசனம் பாருங்கள். எபேசு சபைக்கு பவுல் சொல்கிறாரு, தேவன் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு தேவ பிள்ளைக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் அவசியம். நம்முடைய மனக்கண்கள் எப்படி இருக்கணும்? பிரகாசமாக இருக்கணும். பைபிள் அதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்குது. நான் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு சாட்சி நான் சொல்கிறேன், கவனிங்க. இங்கே பவுல் சொல்கிற பிரகாசமுள்ள மனக்கண்கள் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அங்கே பாருங்கள். ஓகே, இயேசு கிறிஸ்து தேவன் என்ன பண்ணார்? எழுப்பினார். இயேசு கிறிஸ்து கல்லிலிருந்து தேவன் என்ன பண்ணாருங்க? எழுப்பினார். அந்த வல்லமைப்படியே நம்ம என்ன செய்கிறோமா? விசுவாசிக்கிறோமா? கவனிங்க, இந்த வார்த்தை ஒரு ஆழமான வார்த்தை, கொஞ்சம் கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன பண்ணார்? எழுப்பினார். எப்படி எழுப்பினார்? தம்முடைய வல்லமையினாலே எழுப்பிட்டார். 3 நாள் ஆகி அடக்கம் பண்ணி 3 நாள் ஆகுது ஆன இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன பண்ணார்? தம்முடைய வல்லமையினாலே எழுப்பிட்டார். இப்போ அந்த கல் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஒரு 1.5 டன் ஏறக்குறைய ஒரு கல் மூடி வச்சுருக்காங்க இல்லையா? அந்த மறித்து 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? அந்த கல்லெல்லாம் யாரும் புரட்டல. இயேசு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் கல்லை புரட்டுறாங்க. கல்லை புரட்டி பார்த்தா உள்ள இயேசுவே இல்லை. அதான் நான் பார்க்குறோம். கல்லை புரட்டி பார்த்தா உள்ள ஆண்டவர் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அந்த கல்லை புரட்டுறதுக்குள்ளே யார் வெளியே வந்தாச்சு? இயேசு வெளியே வந்துட்டார். எப்படி வெளியே வந்தார்? வந்துட்டார். ஹல்லேலூயா. இதுவே நமக்கு ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? ஆச்சரியத்திலே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? இயேசு உள்ளே இருந்தார். அவருடைய சரீரம் உள்ளே வைக்கப்பட்டுச்சு. அது யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு என்ன பண்ணாங்க? யூதர்கள், அந்த 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 சனகரிப் சங்கத்தில் உள்ளவங்க என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு பிலாத்துகிட்ட போய்ட்டு சொன்னாங்க, யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, சீசர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு உயிர் தெழுந்தாருன்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் இந்த எத்தன் என்னது அப்படி சொன்னான். இயேசு என்ன சொல்லுவாங்க? இந்த எத்தன் உயிரோடு இருக்கும்படி சொன்னான், எழும்பிடுன்னு சொன்னான். அதனால் அந்த சீசர் என்ன பண்ணிடக்கூடாது? எடுத்துகிட்டு போயிட்டு உயிர் தெழுந்தான்னு சொல்லிடக்கூடாது. முந்தின எத்தை பார்க்கல இந்த பிந்தின எத்து பெருசாக இருக்கும். அதனால் நீ ஒரு இராணுவ வீரர்களை வச்சு போர் படையை வச்சு நீ காவல் காத்துக்கிடணும் கல்லறைன்னு சொல்லி போய் கேட்பாங்க. செக்யூரிட்டி போடுங்கன்னு கேட்பாங்க. காவல் இராணுவத்தை அனுப்புங்கன்னு கேட்பாங்க. இப்போ அவன் என்ன பண்ணுவான்? பிலாத்து, உங்களுக்குள்ளே காவல் சேவகர் உண்டே, நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிடுவான். இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க காவலுக்கு ஆள் போட்டு காவல் காப்பாங்க. அந்த கல்லறை போய் பார்த்துட்டு யார் வெளியே சொல்லி வந்துவிடான்னு பார்த்துட்டே இருக்காங்க. 3 நாள் என்ன பண்ணுறாங்க? காவல் காத்துட்டு இருக்காங்க. 3ஆம் நாளில் என்னது? 3ஆம் நாள் நினச்சிது அப்படி பயங்கரமான சத்தம் கேட்குது. திடீர்னு இயேசு என்ன பண்ணுறாரு? அப்படி வெளியே வந்துடுறாரு. மின்னல் போல் பிரகாசிக்கிறாரு. அங்கே காவலுக்கு நின்று என்ன பண்ணாங்க? கீழே விழுந்துட்டாங்க. ஒரு தூதன் வானத்துலேருந்து இறங்கி என்ன பண்ணுறான்? அதுக்கப்புறம் அந்த கல் மேலே உட்காடுறான். நான் பார்க்குறோம் பைபிளில் ஒருத்தன் கல்லை புரட்டிட்டு உட்காருவான். இயேசு உயிர் தெழுந்த பிறகு தான் இதெல்லாம் நடக்குது. சரியா? பாருங்கள். இப்போ இந்த வல்லமை எப்படியோ இதே வல்லமை தான் உங்களுக்குள்ளே இருக்குது. ஹல்லேலூயா. இதே வல்லமை. ஹல்லேலூயா. கல்லை புரட்டுகிற வல்லமை என்னது? ஒரு இயேசுவை வெளியே கொண்டு வந்ததில் அதோட வல்லமை அது மாதிரி அந்த வல்லமை நம்முடைய விசுவாசத்தில் அந்த வல்லமை இருக்குதான். ஹல்லேலூயா. விசுவாசிங்களா? இதை நம்மளால் அறிய முடியுதா?
அப்போ இயேசு ஒரு நாள் உயிர்த்தெழுந்து வெளியில் வந்த மாதிரி நம்மளும் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு உயிர்த்தெழுவோம். ஹல்லேலூயா. அல்லது உயிரோடு இருக்கிற நாம் என்ன செய்வோம்? மறுவும் அடைஞ்சிருவோம். ஏன்னா அந்த வல்லமைப்படி தான் நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த வல்லமை நம்மிடத்தில் தேவன் காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய எந்த வல்லமை தேவன் காண்பிச்சாரோ அதே வல்லமை நம்மகிட்ட காண்பிக்கிறார், இன்றைக்கும் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறோம்னு சொன்னால் என்ன காரணம்? அந்த வல்லமை நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளால் இன்றைக்கி ஏன் பாவம் செய்ய முடியலன்னா, நம்ம அந்த இயேசு கிறிஸ்து எழும்ப பண்ணின வல்லமை நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளால் பாவம் செய்ய முடியல. ஹல்லேலூயா. ஏன் நம்ம இன்றைக்கி ஒரு ரோட்டில் போயிட்டு பாதுகாப்பாக திரும்பி வரோம்? நமக்கு ஏன் இவ்வளோ பாதுகாப்பு இருக்குன்னா, அந்த வல்லமை நம்மளை நடத்துறதுனால நமக்கு பாதுகாப்பு இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த வல்லமை யாருக்கு இருக்கும் அப்படின்னா, யாருக்கு இருக்கும்? விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எந்த வல்லமை காண்பிக்கப்பட்டுச்சோ அதே வல்லமை என்கிட்ட இருக்குது. அந்த வல்லமையை தேவன் என்கிட்ட இப்போவும் காண்பிக்கிறாரு. என்னைக்கும் மரிக்கிற வரைக்கும், உயிர் தள்ளுற வரைக்கும், அல்லது மறுமாற வரைக்கும் அந்த வல்லமை என்னில் செயல்படும்னு யார் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க இடத்துல கண்டிப்பாக செயல்படும். ஹல்லேலூயா. இப்படி இந்த வல்லமை எனக்கு தேவன் தந்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எனக்கு, அந்த வசனம் பார்த்தீங்களா? அந்த வல்லமைப்படியே விசுவாசிக்கிறலாகிய உங்களிடத்தில், அப்படிதானே? அவர் தம்முடைய வல்லமையின்படி, அந்த வசனம் திரும்ப வாசிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படி, அதே மாதிரி அந்த வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ நமக்கு இன்றைக்கி என்ன வேணும்னா, நம்முடைய கண்கள் பிரகாசமாக இருக்கணும். எனக்கு இந்த ஒரு கண்கள் இருந்தால் நல்லாயிருக்கும். நமக்கு என்ன கண் இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை தேவன் எழுப்பும் போது என்ன வல்லமை வெளிப்பட்டுச்சு பாருங்கள். பயங்கரமான வல்லமை வெளிப்பட்டு தானே இயேசுவை வெளியே கொண்டு வருது. இயேசு கிறிஸ்துவை வெளியில், அவருடைய சரீரத்தை வெளியில் கொண்டு வந்த தேவனுடைய வல்லமை தான் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யுது. இது என்ன ஒரு வல்லமை பார்த்தீங்களா? அப்போ இதை யார் உணர்றாங்களோ, இதை ஜஸ்ட் நம்பினா போதும், இந்த வல்லமை எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்கள்? எப்படி இருப்பாங்க? ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமாக இருப்பாங்க, சமாதானமாக இருப்பாங்க, எல்லாத்துக்கும் மேலே பாவ சிந்தனை இல்லாமல் இருப்பாங்க. பாவ சிந்தனை வந்தால் கூட அதை அவன் ஏன் விரும்ப மாட்டான்? பாவ சிந்தனையை, பாவத்தையும் விரும்ப மாட்டான். இல்லை, இந்த பாவ சிந்தனை என்னை பாதாளத்தில் கொண்டு போயிடும், ஆனால் அந்த உயிர்த்தலை பண்ணுகிற வல்லமை எனக்கு வராமல் போயிடும். ஸோ இந்த பாவம் எனக்கு வேண்டாம். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அந்த வல்லமை யாருக்குள்ளே கிரியை செய்யணுமோ அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க மனசு தெளிவாக இருக்கும். அவங்க மனசு எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். அப்போ இன்றைக்கி பாருங்கள், பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு எப்போதுமே, நம்முடைய கண்கள் எப்படி இருக்கணும்? பிரகாசமாக இருக்கணும். ஹல்லேலூயா. கண்கள் பிரகாசமாக இருக்கணும். பைபிளில் கண்கள் பிரகாசமாக இருக்கிறதுக்கு நிறைய சாட்சி இருக்குது. இதே பவுலே சொல்கிறான் தெரியுமா? ஒருத்தனை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்? ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, அதானே? ஒருத்தனை பார்த்து என்ன சொல்கிறான்? இவனுக்கு என்ன இருக்குது? ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உண்டு. யாருக்கு தெரியுது? அது பவுலுக்கு தெரியுது. ஏன் பவுலுக்கு அவன் ரட்சிக்கப்படுவான்னு தெரியுது? ஏன் தெரியுது சொல்லுங்கள்? அவனுக்கு அந்த கண் இருக்குது. இந்த கண் இருக்குது, கண் தெளிவாக இருக்குது. நான் சொல்கிறது மாம்ச கண்கள் இல்லைங்க. மாம்ச கண்கள் எல்லாருக்குமே இருக்குது. கண் நமக்கு ஒரு ஏஜில் வயசு கம்மியானால் கண்ணை செய்யலாம், கண்ணாடி போட்டு என்ன செய்யலாம், பார்வை தெளிவாக பார்த்துக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய கண்களுக்கு கண்ணாடி கிடையாது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் எப்படி பிரகாசமாகும்னா, அந்த வல்லமை, தேவனுடைய வல்லமை தான் அந்த கண்களை பிரகாசமாக்குது. நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாகணும்னா என்ன வேணும்? தேவனுடைய வல்லமை நமக்கு வேணும், அந்த ஆவி நமக்கு வேணும். அப்போ தான் என்ன வரும்? நமக்கு என்ன வரும்? இப்போது இந்த வல்லமைப்படி எப்படின்னா, பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவினாலே என்ன பண்ணார்? உற்பத்தி ஆனார். அப்படி தானே? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவினாலே வனாந்தரத்துக்கு போனார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் எடுக்க போகிறார். இயேசு பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானம் பெறும்போது அவர் மேலே உட்கார்றாரு. அப்படி தானே? அப்படி பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நித்திய ஆவினாலே இயேசு உயிர்த்தெழுந்தார்னு பைபிள் சொல்லுது. அப்போ இயேசு உயிர்த்தெழ பண்ண வல்லமை எங்கே தினது? பரிசுத்த ஆவி தான், தேவனுடைய ஆவி தான். அப்போ அந்த ஆவி இன்றைக்கி நாம் பெற்றிருந்தோன்னா, அந்த வல்லமை நாம் பெற்றிருந்தோன்னா, நம்முடைய கண்கள் எப்படி இருக்கும்?
பிரகாசமாக இருக்கும். இது எப்படிப்பட்ட வல்லமைங்கிறது தான் பவுல் அழகாக சொல்கிறாரு. இயேசுவை உயிர்த்தள வச்சதில்ல, அதே வல்லமை உங்களுக்குள்ளே இன்றைக்கி இருக்குது. ஹல்லேலூயா இருக்குது. ஹல்லேலூயா நம்புறீங்களா? சத்தியமாக இருக்குது. இன்னைக்கு யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து தான் தேவகுமாரன், நான் அவரை விசுவாசிக்கிறேன்னு உண்மையாக நம்புவீங்களோ, மனசில் ஏற்றுக்கொண்டிருக்கீங்களோ, அவங்களுக்குள்ள இன்றைக்கி இந்த வல்லமை செயல்பட போகுது. ஹல்லேலூயா இன்றைக்கி செயல்படும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு சாட்சி நான் சொல்கிறேன் பாருங்களேன். பைபிளில் 2 ராஜாக்கள் 6, 7, 8 அதிகாரங்கள் நான் வேகமாக பேச போகிறேன். ஒரே ஒரு சாட்சி, ரொம்ப நேரம் பேச டைம் இல்லை. நான் ஒரு சாட்சி சொல்லிட்டேன். பவுல் 2 சாட்சியாவது சொல்லணும், ஒரு காரியத்தை உறுதிப்படுத்த. நான் பவுலை சொல்லிட்டேன். பவுல் என்ன பண்ணான்? ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, பவுலுக்கு அந்த கண் இருக்குது. அதானே? ஓகே. இங்கே பாருங்கள், 2 ராஜாக்கள் 6, 7, 8 அதிகாரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் சொல்கிறேன். எலிசா தீர்க்கதரிசி குறித்து நம்ம பார்க்குறோம். எலிசா வந்து யார் அப்படின்னா இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி. அன்னைக்கு வந்து யூதா, இஸ்ரவேல் அப்படின்னு 2 தேசங்கள் இருந்துச்சு. யூதா அப்படிங்கிறது தெற்கு தேசம், இஸ்ரவேல் அப்படிங்கிறது வடக்கு தேசம். யூதாவும் பென்யமீனும் ஒரு நாடு, பாக்கி 10 கோத்திரங்களும் ஒரு நாடு, இஸ்ரவேல் அப்படிங்கிற நாடு. ஓகேங்களா? இந்த எலிசாலாம் எங்கே உள்ள தீர்க்கதரிசிகள்? இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள். யூதாவுக்கும் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசி இருக்காங்க. சரியா? அப்போ இஸ்ரவேலில் உள்ள தீர்க்கதரிசி யார்? எலிசா. அந்த எலிசா வந்து பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ராஜா யோராம் இருக்கான் இல்லையா, யோராமுக்கிட்ட அடிக்கடி சில தகவலை சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, அந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தின் மேலே சீரியா ராஜா படையெடுக்க அடிக்கடி வந்தானா. அப்போ வந்து படையெடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறான், எந்த இடத்துல வந்து படையெடுக்கலாம் அப்படின்னு என்ன செய்யலாம், எங்கே போய் ராஜா பிடிச்சிட்டு வந்துடலான்னு திட்டம் போட்டானான்னு தெரில. பைபிள் சொல்லுது பாருங்கள், வாசிங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. 8, 9. காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி என்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி, இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்தில் மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகாந்தரம் தன்னை காத்து கொண்டான். ஓகே, பாருங்க. அப்போ என்ன பண்றான் எலிசா? இங்கெல்லாம் நீ போகாத, ராஜாவுக்கு சொல்றான். இங்கெல்லாம் போனோன்னா உன்னை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜா என்ன பண்றான்? அநேகந்தரம் தன்னை காத்து கொள்றானா. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, இந்த காரியத்தின் நிமித்தம் சீரியா ராஜாவின் இருதயம் குழம்பி, அவன் என்னாச்சு? அப்படியே குழம்பிட்டான். ஐயோ என்னது? குழம்பி என்ன பண்ணுறான்? தன் ஊழியக்காரை பார்த்து சொல்கிறான், நம்மக்கிட்ட யாரா உளவாளியாக இருக்கிறா? இஸ்ரவேல் ராஜாவுக்கு வந்து இங்கேருந்து தகவலை சொல்கிறது யார் இங்கே வந்து ஸ்லீப்பர் செல்லு, யார் வந்து உளவாளின்னு அவன் கேட்குறான். அப்படிதானே கேட்குறான். இப்போ வந்து அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறான்? அவன் சொல்கிறான் பாருங்க. அப்பொழுது 12ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன் அப்படி இல்லை என் ஆண்டவன் ஆகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாக்கு அறிவிப்பான். இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, நீ உன் பெட்ரூமில் உன் மனைவி கிட்ட பேசுவல்ல, அதை கூட அவன் சொல்லிடுவான் அப்படி சொல்கிறான். ஹல்லேலூயா. நீ உன் பள்ளி அறையில் உன் மனைவி கிட்ட, ராஜாத்திக்கிட்ட நீ என்ன பேசுவியோ, ராணிக்கிட்ட என்ன பேசுவியோ, பெட்ரூமில் அங்கே பேசுகிற விஷயத்தை கூட, அந்தரங்க விஷயத்தை கூட அவனால் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. நான் சொல்லுவது புரியுதா? அப்போ இப்படி சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான்? ஆஹா, அப்போ என்ன பண்ண அவனை பிடிக்கணும் என்ன பண்ணுறாங்க? ஒரு பெரிய பலத்த இராணுவத்தை அனுப்புகிறான். ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறான் பாருங்க. ஒரு ஆளை பிடிக்க என்ன பண்ணுறான்? பலத்த இராணுவத்தை அனுப்புகிறான். எங்கே இருக்கான்னா தோத்தானில் இருக்கான்றாங்க. அப்போ தோத்தானுக்கு என்ன செய்வது? சீரிய படை போகுது. வாசிங்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் பாருங்க. அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். கவனிங்க, ஆவிக்குரிய கண்கள் ஒருத்தனுக்கு பிரகாசமா இருக்குது. அதனா அதே நேரத்தில் ஆவிக்குரிய கண்கள் பிரகாசமாக இல்லாதவன் எப்படி இருக்கான்? குழம்பி போயிருக்கான். அடுத்த எப்படி இருக்கான் சொல்லுங்கள்? அவன் இருதயம் குழம்பி. நான் சொல்லுவேன்,
யாருடைய கண்கள் பிரகாசமாக இல்லையோ அவங்களுக்கு ரொம்ப குழப்பம் இருக்கும். மனக்கண்கள் பிரகாசமாக இல்லைன்னா நிறைய குழப்பம் இருக்கும். மனக்கண்கள் பிரகாசமாக இருக்கிறவன் எப்படி இருப்பான்? தைரியமாக இருப்பான். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்த சம்பவத்தில் ராத்திரி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த பட்டணத்தை தோத்தானுங்கிறத சுற்றிக்கிட்டாங்க, சுற்றி வளைச்சிட்டாங்க. விடிய காலத்தில் வேலைக்காரன் எலிசா வேலைக்காரன் வெளியில் வரான். வெளியில் வந்து பார்த்தா பட்டணத்தை சுற்றி யார் இருக்கா? குதிரைகளும் ரதங்களும் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், ஓடி போய் எலிசாட்ட சொல்கிறான், ஆண்டவனே நம்மை சுற்றி இவ்வளோ படைகள் இருக்குது, என்ன செய்கிறது? வாசிங்க அந்த வசனம் 14. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். போதும் பாருங்க. இப்போ வந்து எலிசாவுடைய கண்கள் பிரகாசமா இருக்கு. அவனுக்கு என்ன அறிவு இருக்குன்னா, என்னுடைய வல்லமை என்ன வல்லமை, என்ன வல்லமை? தேவனுடைய வல்லமை என்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான் பாருங்க, 1 யோவான் 4:4 யோவான் சொல்கிற மாதிரியே தான் அவன் சொல்கிறான். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அப்போ எலிசாவுக்கு பாருங்க என்ன விசுவாசம், அவருடைய மனக்கண்கள் எப்படி திறக்கப்படுது, எப்படி தெளிவாக இருக்குது பாருங்க. நான் ஒரு தீர்க்கதரிசினா, நான் ஒரு தேவனுடைய பிள்ளைனா என்ன தேவன் பாதுகாக்க மாட்டாரா? என்னை சுற்றி இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு தேவன் இதை விட அதிகமான ஆளை தந்திருப்பார். ஹல்லேலூயா. எலிசாவுக்கு தெரியுது. அவன் வேலைக்காரனுக்கு ஜெபம் பண்ண உடனே வேலைக்காரன் கண்ணை திறந்து பார்க்குறான். அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் என்ன செய்யுது? எலிசாவை சுற்றி நிற்கிது. ஹல்லேலூயா. எலிசா பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்போ எலிசா என்ன பண்ணுறான்னா, அவங்கள பிடிக்க வந்தாங்களே அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணுறான். கர்த்தாவே இவங்க கண்களை குருடாக்கிடுங்க அப்படின்னு. அவ்வளோதான். அவங்க கண்ணு குருடா போச்சு. எல்லாரும் கண்ணு என்னாச்சு? குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுங்கன்னா கண்ணெல்லாம் கண்ணு திறந்தா இருக்குது. ஆனால் எங்கே நிற்கிறங்கிற அந்த மைண்டு கட் ஆயிடுச்சு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணுறீங்க. கிராஸ் பண்ணும்போது திடீர்னு உங்கள் மைண்டில் வந்து அது ஒரு வியாதி சொல்கிறாங்க. எங்கே நிற்கிறோன்னா நமக்கு தெரிலன்னு ஒரு மைண்ட் வந்துச்சுன்னா கண்ணு திறந்தா இருக்கும். ஆனால் நம்ம எங்கேயும் போக முடியாது, நமக்கு திசை தெரியாது. திடீர்னு ஒரு ஊரில் ஒரு பர்சனால் இறங்கும்போது நீங்கள் அந்த பழக்கம் இருக்கு வந்துடுமா? திசை மாறிடுமா இல்லையா? திசை மாறிடும். லெஃப்ட்னா ரைட்டில், ரைட்னா லெஃப்ட்டில், சவுத் என்னது வெஸ்ட்னா என்னது என்ன தெரியாது, ஈஸ்டா வெஸ்டா எதுவுமே தெரியாது. என்ன அப்புறம் கொஞ்சம் கழிச்சு கொஞ்சம் தூரம் போனப்புறம் ஓ அப்படியா நிச்சயம். இது வந்து ஜஸ்ட்டு சில செகண்ட்ஸில் நம்ம இப்படி ஆகிறோமே. ஃபுல்லாக வந்து மனக்கண்கள் குருடாக போச்சுன்னா எங்கே நிற்கவே தெரியாது. இப்போ அந்த பலத்த இராணுவத்துக்கு கண்ணு தெரியுது, ஆனால் மனக்கண்கள் இல்லை, குருடா போச்சு. குருடா போனோடனே எலிசா என்ன பண்ணுறான்னா, நீங்கள் இது பட்டணமும் கிடையாது, இது வழியும் கிடையாது, வாசலும் கிடையாது, நீங்கள் யாரை தேடுறீங்களோ அவங்ககிட்ட நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். யாரை தேடி தான் வந்தாங்க? இவனை தேடி தான் வந்தாங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நீ யாரை தேடுங்க நான் கூப்பிட்டு போகிறேன், என் முன்னாடி வாங்கணுன்னே இந்த இராணுவத்தை அப்படியே எங்கே கூப்பிட்டு போகிறான்? நம்ம இஸ்ரேல் ராஜா கிட்ட. இஸ்ரேல் ராஜாவுக்கும் சீர் ராஜாவுக்கும் தான் பிரச்சனை அதானே. இஸ்ரேல் ராஜா பிடிக்க தான் நிறைய முறை ஆள் அனுப்பி பார்த்தான், பிடிக்க முடியல. எலிசா காப்பாற்றிட்டாரு. இப்போ எலிசா என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட கொண்டு விட்டான். பைபிள் அங்கே போய் ஜெபம் பண்ணுறான் எலிசா. இவர்கள் கண்களை திறந்துள்ளும். ஜெபம் பண்ண உடனே இவங்க சமாரியாவின் நடுவில் நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தலைநகர் தான் சமாரியா. நடுவில் நிற்கிறாங்க. அங்கே இஸ்ரேல் ராஜா என்ன பண்ணுறாரு, ஆண்டவனே வெட்டட்டுமா அப்படின்றான். நீ ஒன்றும் பிடிச்சிட்டு வந்த ஆள் கிடையாது இவங்க, நீ ஒன்றும் வெட்ட வேண்டாம், நல்லா சாப்பாடு கொடு. நல்ல பெரிய விருந்து பண்ணாங்களாம். வாசிங்க அடுத்த பக்கத்தில் வாங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 20 வாசிங்க. அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள்
ஆண்டவனிடத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. கவனிங்க என்ன பாருங்க, இங்க பாரு. இப்ப என்னாச்சு, வந்து பிடிக்க வந்தவனுக்கு விருந்து வச்சு அனுப்பிட்டாங்க. அப்புறம் வரலைன்னு அந்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் வாசிங்க. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். எல்லாரும் கூட்டு வந்து இஸ்ரவேல் தலைநகர் சமாரியா முற்றுகை போட்டாச்சு. ஒரு கழுத தலை 80 காசுக்கு இல்லையா? அப்புறம் புறாவுக்கு போடுற என்னது காற்படி வார்கோதுமை வந்து 5 வெள்ளிக்காசுக்கு விலை ஏறுற அளவுக்கு என்ன பண்ணிட்டான், முற்றுகை போட்டான். முற்றுகைன்னு என்ன தெரியாதா? இப்போ இந்த மதுரை வயலில் முற்றுகை போடணும் எப்படின்னா, மதுரையில் சுற்றிலும் அவங்களுடைய இராணுவத்தை இறக்கி வச்சுட்டு யார் வெளியே போக முடியாது. வெளியே போனால் கொண்டுருவாங்க. வெளியே போக முடியாது, சரக்கு உள்ளே வர முடியாது, இங்கேருந்து யார் வெளியே போக முடியாது. அப்போ வந்து பஞ்சம் வந்துடும் தேசத்தில். இது மாதிரி என்ன பண்ணிட்டான் சீரிய ராஜா, என்ன பண்ணிட்டான்னா பஞ்சம் என்ன பண்ணிட்டான், ஒரு எத்தனை வாரம், எத்தனை மாதம், எத்தனை வருஷம்லாம் அங்கே டைம் சொல்ல, எவ்வளோ ரேட்டு ஏறுற அளவுக்கு வச்சான். 5 வெள்ளிக்காசுனா 1 மாதம் சம்பளம். அன்னைக்கு ஒரு கார்படி, அதாவது புறாவுக்கு போடுற வார்கோதுமை, அதை வந்து கொஞ்சோண்டு கார்படி வாங்கினா 1 மாதம் விலை போகணும். அவ்வளோ ரேட்டு. கழுத தலை எவ்வளவு, 80 வெள்ளிக்காசு. எவ்வளோ பஞ்சம் வந்துருச்சுன்னா, ராஜா வந்து அலங்கத்தில் நடந்து போகிறாரு. நடந்து போகும்போது 2 பேர் பேசிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாளுங்க 2 பொம்பளைங்க. ராஜா அலங்கத்திலேருந்து கேட்குறான், என்ன சண்டை போட்டீங்கன்னா, இல்லை நேற்று என் பிள்ளையை சமைச்சு சாப்பிட்டோம், இன்றைக்கி வந்து அவள் பிள்ளையை சமைச்சு சாப்பிட்றதுக்கு தரமாட்டேங்கிறான், ஒழிச்சு வச்சுக்கிட்டான்றான். ராஜா ட்ரெஸ்ஸை கிழிச்சா அவன் ரெட்டு உடுத்திருக்கான். அவன் ஈரத்துணி இடுப்பில் கட்டிகிட்டு இருக்கிற ராஜா இல்லையா? அவன் எல்லாமே எப்படி ரெட்டு உடுத்த நிலைமையாக இருக்குது. அப்போ பாருங்கள், இவ்வளோ பஞ்சம் தேசத்தில். உடனே என்ன சொல்கிறான் நம்ம ராஜா யோராம், இன்னைக்கு அவன் தலை, எலிசா தலை அவன் மேலே இருந்தால் தானே, யார் மேலே கோவம் வருது அவனுக்கு? யார் மேலேங்க கோவம் வரணும்? சீரியராஜா மேலே தானே கோவம் வரணும். அப்போ இவனால தான் என்ன பண்ணுறான், நம்மளை அவன் எதிர்க்கிறான்னு சொல்லி என்ன பண்ணுறான், அன்னைக்கு விருந்து வச்சு விட்டோம், அன்றைக்கே சாப்பிடிச்சிருந்தா திரும்பி வந்திருப்பானா, விருந்து வச்சு கொடுக்க சொன்னான், இன்னைக்கு பாருன்னு சொல்லி என்ன பண்ணுறான் அவன் வந்து உன் தலை உன் மேலே நாளைக்கு இருக்கா பாடுறான்னு என்னது அவன் பேசுகிறான் எலிசாவை. இப்போ வந்து எலிசா கிட்ட ஆள் அனுப்புகிறான். யார்? ராஜாவுடைய வேலைக்காரன் எலிசா வீட்டுக்கு போகும்போது எலிசா வந்து உள்ளே இருக்கவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த கொலைபாதகனுடைய கால்கள் என்கிட்ட வருது, வாசலை பூடி போடுங்கடா அப்படின்றான். நான் என்ன சொல்ல வரேன்னா, எலிசாவுடைய கண்கள் பார்த்தீங்களா, தன்னை தேடி ஒருத்தன் வரான்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. ராஜாவை ஒருத்தன் தேடி வந்தானே வீட்டிலேருந்தே சொன்னான், ராஜா தேடி வரான்னு சொன்னான். இப்போ தன்னை ஒருத்தர் தேடி வரான் பாடுறான் அப்படின்னு சொல்கிறான். கண்கள் எவ்வளோ பிரகாசம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. எலிசாவுக்கு அந்த கண்கள் இருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ராஜாவும் சொல்கிறான், இந்த பொல்லாப்பு கத்தரால் வந்தது, கத்தர் தான் இந்த பொல்லாப்பு வச்சுருக்காரு, இனிமேல் நம்ம காத்திருக்க வேண்டியது என்ன அப்படின்றான் ராஜா. அப்போ ராஜா என்ன முடிவு எடுக்கிறான், இந்த பிரச்சனையே கத்தர் தான் காரணம். அப்போ என்ன செய்யணும், நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்ன செய்கிறான், ரொம்ப கோவப்பட்டோன்னே எலிசா சொல்கிறான், நாளைக்கு இந்நேரத்திலே, உடனே தீர்க்க தரிசனம், நாளைக்கு இந்நேரத்திலே என்ன நடக்க போகுது, சமாரியா வாசலில் நாளைக்கு பாடுறா என்ன ரேட்டில் விற்க போகுது, ஒரு மரக்கால் கோதுமை 1 வெள்ளிக்காசு, ஒரு சேக்கலுக்கும், அப்புறம் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ ராஜா கூட நிற்கிற ஒருத்தன் சொல்லுவான், கத்தர் வந்து வானத்தை திறந்தாலும் இது நடக்காது அப்படின்வான். அப்போ எலிசா சொல்லுவான், நடக்கும்டா, நீ பார்ப்ப, நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுவான். அதே மாதிரி நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நாளைக்கு என்ன நடக்குன்னா, சமாரியாவில் முற்றுகை போட்டிருக்காங்கள, அவங்களுக்கு ராத்திரி ஒரு சத்தம் கேட்கும். யாருக்கு? சீரிய படை இராணுவத்துக்கு ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம் கேட்கும்னா, குதிரைகளுடைய இரைச்சலும், ரதங்களின் இரைச்சலும், இராணுவத்தினுடைய இரைச்சலும் கேட்குது. அப்போ என்ன பேசிக்கிறாங்க, அங்கே என்ன பேசிக்கிறாங்கன்றதை பாருங்கள். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள்
பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இவங்க ஓடி போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இவங்க போய் நம்மளுக்கு என்ன பண்ணுற போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர கழுதை, அங்கே ஒட்டகம், அங்கே இருக்கிற அந்த கூடாரம், அங்கே இருக்கிற வெள்ளி பொண்ணு, அங்கே இருக்கிற சாப்பாடு, கோதுமை எல்லாம் அங்கே என்ன இருந்துச்சோ அந்த விஷயங்கள், சரியா? அப்போ எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ரேட் என்னாச்சு? ரெடியூஸ் ஆகிடுச்சு. விலைலாம் ரொம்ப சீப்பாக விற்கிறாங்க. ஹல்லேலூயா. இதில் பாருங்கள், அவங்க ஓடும்போது என்ன பண்ணிட்டு எப்படி ஓடினாங்களாம் பாருங்கள். 2 7 அதிகாரம் 15 வாசிங்க. அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார். அதுக்கப்புறம் தான் ராஜா என்ன பண்றான்? ஆள் அனுப்பி எல்லாம் என்ன பார்க்குறான், இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்துன்னு வராங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது எப்படி நம்ம எலிசாவுக்கு தெரியுது? அவன் கண்கள் அவன் வந்து அவன் வந்து இஸ்ரேல் இருந்தால் கூட என்ன பண்ணுறான், அந்த சீரிய படை வந்து பாளையம் இறங்கி இருக்கு, அவனுக்கு தெரியுது. ஹல்லேலூயா. நான் சொல்லுவது புரியுதா? இன்னும் சொல்ல போனால், இன்னும் சொன்னால் ஆசைகளை பார்த்து சொல்லுவான் தெரியுமா? ஆசைகளை பார்த்து சொல்லுவான். சீரியாவினுடைய ஒரு படை தளபதி தான் ஆசைகள். அவன்கிட்ட சொல்லுவான், நீ சீரியாவின் மேல் ராஜாவாவாய் அப்படி சொல்லுவான். நான் எப்படி ராஜாவாகுமா ஆவாடானுவான். அதே மாதிரி என்ன பண்ணுவான், அவனுடைய ஆண்டவன் உடம்பு சரியில்லாமல் இருப்பான், ஒரு ஈர துணி சமூகத்தை என்ன பண்ணுவான், தண்ணியில் நினச்சி மூஞ்சில் மேலே போடுவான், ஜெத்துருவான், ராஜா விடுவான். ஹல்லேலூயா. அது மாதிரி ஆசைகளை பார்த்து அழுவான். ஏன் இப்படி அழுற ஆண்டவனேன்னு கேட்பான் எலிசா பார்த்து ஆசைகள், சீரியாவின் தளபதி. அப்போ சொல்லுவான், நீ என் ஜனத்துக்கு செய்ய போது எனக்கு தெரியுது, நீ என் ஜனத்தை நீ இது அடிப்ப, என் ஜனத்தினுடைய குழந்தைகளை மோதி அடிப்ப தரையில், எனக்கு தெரியணுன்னே நான் இந்த மாதிரி இப்படிலாம் செய்வேன்னு அவன் சொல்லுவான். ஆனால் நீ செய்விடான்னு அவன் சொல்லுவான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய என்னால் சொல்ல முடியும், நேரம் ஆகிடும். கவனிங்க, எலிசாவுடைய கண்கள் பிரகாசமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. யார் ராஜாவாகுவா, யார் என்ன பண்ணுவா, யார் இப்போ நமக்கு விரோதமாக இருக்கிறா, இந்த மாதிரி எல்லா விஷயமே யாருக்கு தெரியும்? எலிசாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுடைய கண்கள் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ளே இருந்துச்சு, அந்த ஆவி அவனுக்கு கூட இருந்துச்சு, அவன் கூட இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவன் கேட்டான் தெரியுமா, நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானனை குறித்து நமக்கு தெரியும். யோவான் ஸ்நானனை குறித்து என்ன தெரியும்? இயேசு கிறிஸ்து இவர் தான் அவனால் அடையாளம் காண முடிஞ்சு, அதளவுக்கு கண்கள் இருந்துச்சு. உலகத்தில் முதல்ல இயேசு கிறிஸ்துவை இவர் தான் இயேசுன்னு சொன்னதே அவன் தான். அவன் சொல்லாமல் இருந்தானா இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, யாருக்கும் தெரியாது. இயேசு தான் இயேசுவை பார்த்து இவர் தான் மேசியா, இவர் தான் தேவகுமாரன், இவர் நம்மளை மாதிரி பிறந்தவர் இல்லை, இவர் கன்னி வயிற்றில் பிறந்தவர், இவர் தேவனுடைய சொந்த குமாரன் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து இவன் அடையாளம் காட்டுறான், எல்லாரும் நம்புகிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒருத்தரை பார்த்து இவர் தான் கடவுள்னு சொல்ல தெரியும்னா எவ்வளோ பிரகாசமாக இருக்கும் எலியாவுடைய கண்கள் இல்லையா? யாருடைய? யோவான் ஸ்நானனுடைய கண்கள். யோவான் ஸ்நானன் ஏன் சொன்னானா, எலியா ஆவி அவனுக்குள்ளே இருந்துச்சான், அதனால் சொன்னானா. அப்போ எலியா ஆவி அவனுக்குள்ளே இருந்ததுக்கே இயேசு இவர் தான் சொல்ல முடிஞ்சுது. அந்த ஆவி 2 மடங்கு எலிசாக்கு இருந்தால் எப்படி இருந்திருப்பான்? ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ நமக்கு இன்றைக்கி என்ன தேவை அப்படின்னா, நம்முடைய கண்கள் பிரகாசமாக இருக்க நமக்கு தேவை. ஈசாக்குடைய கண்கள் வந்து மாம்ச கண் எப்படி இருந்துச்சு? ஏங்க யாக்கோபுடைய கண்ணை குறித்து என்ன வாசிக்கிறோம்? வயது அதிகமானால யாக்கோபுடைய கண்ணு என்ன இருந்தது? இருளாக இருந்துச்சு அப்படின்னு வாசிக்கிறோம். அதே யாக்கோபுடைய மனக்கண் எப்படி இருக்குது? பிரகாசமாக இருக்குது. எப்ராஹிம் பற்றிலாம் சொல்கிறான். ஈசாக்கு கண் எப்படி இருந்தது? கண் சரியாக தெரியலன்னு வாசிக்கிறோம். வயசான பிறகு வயதான நாள் கண்கள் நடந்துச்சு, இருள் அடைஞ்சிருச்சுன்னு வாசிக்கிறோம். ஆனால் ஈசாக்கு என்ன பண்ணுறான்? 12 என்ன பண்ணுறான்? யாக்கோபை சொல்கிறானா இல்லையா? ஆசீர்வதிக்கானா இல்லையா? எப்படி ஆசீர்வதிக்கிறான்? எப்படி ஆசீர்வதிக்க சொல்லுங்கள். யார் எப்படி இருப்பா? யார் வந்து இவன் வந்து கடைசியில் ஆசீர்வதிக்கும் போது யாக்கோப் எப்படி ஆசீர்வதிக்காம பார்த்தீங்களா? அவன் ஆசீர்வதித்த மாதிரி யாக்கோப் ஆகிட்டான் இல்லையா? நீங்கள் யாக்கோப் வந்து யார் ஈசாக்கு ஆசீர்வதித்த மாதிரியே யார் ஆகிட்டா? யாக்கோப் ஆகிட்டான். ஏன்னா யாக்கோப் இப்படி இருப்பான்னு யாருக்கு தெரியுது? அவனுக்கு தெரியுது இல்லையா? அதே மாதிரி பாருங்கள், யாக்கோப் வந்து 12 கோத்திரத்தை தனித்தனியாக ஆசீர்வதிக்குவான் இல்லையா? அந்த தனித்தனியாக ஆசீர்வதிக்க செய்வான், கடைசி வரைக்கும் சொல்லிடுவான். ஹல்லேலூயா. இதே மாதிரி மோசேன்னு சொல்லுவான். அப்போ நீ பைபிளில் இந்த பிதாக்களுக்கு வந்து என்ன கண் இருந்துச்சுன்னா, மாமிச கண்களை விட ஆவிக்குரிய கண்கள் பிரகாசமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நமக்கு என்ன வேணும்? நாம் வந்து நாம் என்னைக்கு மறிப்போம்னு நமக்கு தெரியணுங்க. அதாங்க ஆவிக்குரிய கண்கள். நாம் வந்து எங்கே மறிப்போம், என்னைக்கு மறிப்போம், என்ன கிழமை மறிப்போம், மறிச்சா வரலத்துக்கு போவோமா போக மாட்டோமா, அந்த அறிவு நமக்கு இருக்கணும். போக மாட்டோன்னு தெரிஞ்சு என்ன செய்யணும்? போகிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ண தெரியணும். நம்முடைய மனக்கண்கள் என்ன செய்யணும்? நாம் வந்து பிரகாசமாக இருக்கணும். நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாக இருக்குது ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய சமாதானம். நான் ஏமாந்துட்டேன், அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாக இருந்தால் எனக்கு முதலே தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் என்னது? முதல்ல
எனக்கு ஆண்டவர் முதலே வெளிப்படுத்தினார். நம்ம என்ன செய்வோம், தைரியமாக இருப்போம், ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், எலிசா பாருங்கள், எலிசா இவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்கள். இன்ன இடத்திலே அவன் பாளையம் இறங்குவான், அதனால் இன்ன இடத்துல நீ போவாத அப்படி சொன்னோடனே இஸ்ரவேல் ராஜா என்ன பண்ணறான், அநேகம் தினம் தன்னை காத்து கொண்டாராம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், எலிசா வாழ்ந்த காலத்தில் ராஜா சரி கிடையாது, அதானே, ஜனங்கள் சரி கிடையாது, அப்படி தானே, அப்படியா இல்லையா? ஏங்க, ஆகாப் ராஜா காலத்தில் வாழ்ந்தான். ஆகாப் ராஜாவுடைய மனைவி என்னது, விக்கிரகாராதனை. அன்றைக்கி தேசமெல்லாம் விக்கிரகாராதனை. அவன் பையன் யோராம், அவனும் சரி கிடையாது, அவனும் ஆகாப்புடைய வழியில் நடந்தான்னு வாசிக்கிறோம். அப்போ தேசத்தில் யாருமே சரி கிடையாது. எலியாவே சொன்னான், நான் மட்டும்தான் நல்லா இருக்கேன்னா. இந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ இவன் எலிசாவுடைய ஒரு சுபாவம் என்னென்னா, யாரையும் அவன் பார்க்குறதே இல்லை, தன்னை தான் நான் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு தன்னை பார்க்குறான் அவன். ஹல்லேலூயா. அப்போ நாம் இன்றைக்கி என்ன பண்ணணும்னா, நாம் மற்றவங்களெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு, நான் யார், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு தீர்க்கதரிசினா தீர்க்கதரிசி, நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு பிலிவர்னா பிலிவர், நான் என்ன, நான் தேவனுடைய ஒரு மனுஷன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் நம்மளை பார்க்கணும். அப்போ எலிசா தன்னை தான் பார்க்குறான். ராஜா சரி கிடையாது, அவன் சரி கிடையாது, அவன் சொன்னால் நிறைய பேர் சொல்லலாம், தேசத்தையே சொல்லலாம். ஆனால் என்ன பண்ணலாங்க, அதெல்லாம் அவன் பார்க்கல. நான் இன்னும் சொல்லப்போனால் எலிசா இந்த சூழ்நிலையில் அவன் என்ன பண்ணுறாங்க, அவன் தேசத்துக்கு ரதமும் குதிரை வேறுமா இருக்கிறான், அவன் பண ஆசை இல்லாமல் இருக்கிறான், அவன் தன்னுடைய விஷயத்தை பார்க்குறான், மற்றவங்க என்ன செய்யலை அவன் பார்க்கல, யாரையுமே என்ன செய்யலை, குற்றம் தீர்க்கவே இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு யாருடைய கண்கள் பிரகாசமாக இருக்குன்னு நீங்கள் பைபிள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா, மற்றவங்களை குற்றம் கண்டுபிடிக்காமல், பண ஆசை இல்லாமல் மற்றவங்களை பாதுகாக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். ஹல்லேலூயா. சொல்ல புரியுதா? எலிசா என்ன பண்ணலாம், யோராம் ராஜா என்ன பண்ணான் தெரியுமா, என்ன பண்ணான், அவன் தலையை வாங்க போகிறான்னா, ஆனால் அவனைத்தான் இவன் பாதுகாக்கிறான். ஹல்லேலூயா. அப்படி தானே? அப்போ நாம் இன்றைக்கி என்ன பண்ணோம், மற்றவங்களுடைய குற்றத்தை பார்க்காம என்ன செய்யணும், பண ஆசை இல்லாமல் மற்றவங்களை பாதுகாக்கிற சுபாவம் நமக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்முடைய கண்கள் பிரகாசமாகும். ஹல்லேலூயா. அப்போ கண்கள் ஏன் குருடா போகுதுன்னா, மற்றவங்களையே பார்க்குறது, அக்கிரமம் எவன் பண்ணுறான் பாரு, பொய் சொல்கிறான் பாரு, திருடுறான் பாரு, எச்சிக்கிறான் பாரு, அவனை பாரு, அவளை பாரு, அது ஒருத்தரையாக பார்த்து கண்டுனாச்சு குருடா போச்சு. ஹல்லேலூயா. இன்னொன்று பாருங்கள், மற்றது என்னது, யார் யாரை அடித்தான்னு செத்தான்னு நமக்கு என்ன, ராஜா சீரியரை படை செத்து சாவடிச்சா ராஜா போகிறான், இவன் செத்தா அடுத்த ராஜா வரப்போகிறான், ஆகாப் செத்தான், யோராம் வந்தான், யோராம் செத்தா அவன் பிள்ளை வரப்போகுது அப்படின்னு கம்மன் இல்லை, அவனை காப்பாற்றுறான். ஹல்லேலூயா. அப்படி தானே? அப்போ இன்றைக்கி இது போல் நம்முடைய ஆவியில் என்ன நமக்கு என்ன சுபாவம், இந்த மாதிரி சுபாவம் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய கண்கள் என்ன செய்வீங்க, பிரகாசமுள்ள கண்களாய் மாறும். ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய விசுவாசம் என்னென்னா, இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இன்றைக்கி நமக்கு என்ன தேவை, இன்றைக்கி நம்முடைய கண்கள் பிரகாசமாகன்றதான் தேவை. ஹல்லேலூயா. நமக்கு என்ன ஒரு விசுவாசம் இருக்கணும், இயேசு கிறிஸ்துவை தேவன் எழுப்பும்போது அவர்கிட்ட என்ன வல்லமையோடு எழுப்பினாரோ அதே வல்லமையை நம்மகிட்ட தேவன் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அதே வல்லமை நம்மகிட்ட காண்பிக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்ய முடியும், இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு எலிசா மாதிரி நம்மளால் வாழ முடியும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு எலிசாவை போல் என்ன செய்ய முடியுங்க, வாழ முடியும். சத்துருக்களை பழி வாங்காமல் சத்துருக்களுக்கு விருந்து வைக்கிறான். ஹல்லேலூயா. அப்படி தானே, விருந்து வைக்கிறான் அவன். அவன் பாருங்கள், எலிசாவுடைய சுபாவம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். அவனுக்கு என்னென்னா எல்லாமே தெரியுது, முன்னாடியே தெரியுது. தன்னை சுற்றி இராணுவத்தை அவன் பார்க்குறான், வேலைக்காரன். இவன் தன்னை சுற்றி இருக்கிற தேவனுடைய இராணுவத்தை பார்க்குறான். அப்போ இவனுடைய கண்களே இப்படி இருக்குது, நார்மலாக இல்லை, ஆவிக்குரிய கண்களாக இருக்குது, மனக்கண்கள் பிரகாசமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நமக்கு இது அவசியம். நம்முடைய வேலைக்கு, குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னது எல்லாத்துக்கும் எது அவசியம், நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாக வேண்டியது அவசியம். எல்லாம் என் கூட வா, நாம் என்ன செய்ய போறோம், உலகத்தை மாற்றப் போகிறோம். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கடவுளிடம் ஜெபியுங்கள், தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். என்னை விசுவாசிக்கிறவன் நீ உயிர் பிழைப்பாய். ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் ஈராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும்.